எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காங்க. ரொம்ப நாளா அவங்கள தெரியும். ரொம்ப நல்லவங்க. ரொம்ப சாஃப்ட்டான டைப். அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து எடுத்தும் முடியாம இறந்துட்டாங்க. அவங்க இறக்குறப்ப அவங்களுக்கு 2 பசங்க. பாப்பா காலேஜ் முடிச்சுட்ருந்தா, பையனும் காலேஜ் படிச்சுட்ருந்தான். அந்த சிச்சுவேஷன்ல தான் வந்து அவங்க இறந்தாங்களே. நான் நினச்சேன் இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து படிக்க வச்சு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி அவங்க அப்பா வந்து இன்னும் நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாரி நெனச்சேன். 1 மாதம் கழிச்சு இறந்துட்டாங்க இல்லையா? அந்த அக்காவோட மாமியார பார்த்தேன் எதார்ச்சியா. அப்ப அவங்க சொன்னாங்க, "என்னம்மா எப்படி இருக்காங்க குழந்தைங்கள்லாம்? அண்ணன் எப்படி இருக்காருன்னு?" கேட்டதுக்கு, "இல்லம்மா நான் அண்ணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்" அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சுங்க. இறந்து 1 மாதம் கூட முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான் ஆயிருக்குமே. அதுக்குள்ள அடுத்து ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அ அவங்களோட வாழ்க்கைய நெனச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அவங்க ஒய்ஃப் மேல அவங்க ரொம்ப அஃபெக்ஷனா இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. டைமுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு ஆள் இல்லையாங்க. இதுதான் ஒரு காரணம்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இத பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.